ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 நவகிரகங்கள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாதிரி 9 எல்லாமே ரொம்ப அழகழகான கோவில்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பிளேஸுமே. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் வந்து செவ்வாய். எல்லா கோவிலும் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ 1-2 கோயில், அப்புறம் வந்து தீர்த்தங்கள், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அந்த மாதிரி தீர்த்தங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு சில கோயில்களோட தீர்த்தமும் ஒரு சில கோயில்களோட கோபுரங்களும் என்னால் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். இங்கே போனது வந்து ஒரு 10-15 பேர் தான் போனோம். ஆனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. அடுத்து நாங்கள் போனது வந்து பூம்புகார் கடற்கரை. பூம்புகார் கடற்கரைக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணகி சிலையெல்லாம் பார்த்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த அலையோட சத்தத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு. மற்ற கடலில் விட இங்கே வந்து குளிக்கும்போது உப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கணேசன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ இருக்க கணேசர்கள்லாம் வந்து சில்லற காசு வாங்குறது இல்லையாங்க. 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு தான் வாங்குறாங்களாமா. சரி இன்னொரு கோயிலில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் நிறையா பேர் போயிருப்பீங்க, நிறையா பேருக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் போகிறக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த போர்டில் எழுதி வச்சுருக்குது, கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்கலாம் பார்த்துட்டு, ஒரே மரத்தில் நிழற்குடை மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கோபுரம், நந்தி எல்லாத்தையும் பார்த்து ரசித்தோம். கிட்டத்தட்ட 216 அடி அப்படின்னு நினைக்கிற கோபுரம், எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் அதான் தப்பாக சொல்லியிருந்தாலும் சரியான விடையை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு ஹாய் சொல்ல சொன்னேன். அம்மாவும் ஹாய் சொல்லிவிட்டு எல்லாருமே ஹாப்பி, போன எல்லாருமே ஹாப்பி. என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, நாங்கள் போகும்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கதவு சாத்திட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். ஸ்ரீரங்கம் வந்து உள்ளெல்லாம் என்னால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. இந்த கணேசர் பாருங்கள், ரோட்டில் போகிறவங்கள வழி மறைச்சி ஆசீர்வாதம் பண்ணி காசு வாங்குறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக போனது பழனி. அம்மாவும் தம்பியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. தேங்க்யூ.